ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து டாக்டர் ஹரிகிருஷ்ணன் பார்த்தசாரதி, அப்போலோ வானகரம் மருத்துவமனையில் இருதய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறேன். ஐ எம் கார்டியாலஜிஸ்ட். இன்னைக்கு வந்து நாம் ஜென்ரலாக இந்தியர்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் என்ன சம்பந்தம், அது எத்தனை சதவீதம் வருது, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நாம் அபாய அறிகுறிகள் என்ன, அதை எப்படி தடுக்கலாம், இதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்தியர்களுக்கு வந்து 100 ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது 50% வந்து 40-45 வயசுக்குள்ளேயே வந்துடுது. இது வெஸ்டர்ன் பாப்புலேஷன், அதை மேற்கத்தியர்கள் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப சீக்கிரமே வருது. ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது எதனாலன்றது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியர்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து கணக்கில் ரொம்ப ஃபஸ்ட்டு, செஸ்ஸில் ஃபஸ்ட்டு. அது மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துலேயும் இந்தியா வந்து ஒரு ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். ஏஷியன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் டாப் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இது வந்து ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து பல காரணங்கள் இருக்குது. ஸோ இந்தியர்கள் வந்து நம்ம பிறப்புலேயே வந்து கொஞ்சம் ஸ்மால் பீப்புள் வந்து வந்து நம்மளது பாடி ஹைட் வெயிட் எல்லாம் சின்னது. ஸோ நம்ம ரத்த குழாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் பீப்புள் வந்து அளவு சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அது ஒன்று. அதனால் அடைப்புகள் சீக்கிரம் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேபிட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்ற மாதிரி பழக்கம், நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி பழக்கம், எக்ஸசைஸ் அவ்வளோ பண்ணாத பழக்கம், இது ரெண்டாவது காரணம். மூணாவது வந்து சுகர். வந்து இந்தியர்கள் வந்து கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு வந்து இந்தியான்னு சொல்கிறாங்க. அதனால் சுகர் வந்து ரொம்ப ஹை நம்மளுக்கு இன்சிடென்ட். ஸோ எவ்ரி 30-40% ஆஃப் பீப்புள் இன் இந்தியா வில் டெவலப் டயபிட்டிஸ். அதுவும் யங் ஏஜ்லேயே வருது. இதனால் வந்து நம்மளுக்கு அந்த இரத்த குழாய்களுக்குள்ளே வந்து அந்த சுகர் படிய அது வந்து கொலஸ்ட்ராலை வந்து மறியும், அதை வந்து படிய வைக்கும். அதனால் வந்து இரத்த குழாய்கள் வந்து சுருங்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் நாலாவது வந்து ஸ்ட்ரெஸ். இந்தியர்கள் வந்து யாருக்கும் நோ சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இதுவும் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அல்லும் பகலுமாக உழைக்கிறது, ஒரு ஃபேமிலிக்கோசம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, சோஷியலைசேஷனே வந்து எங்கேயாவது கூட்டு போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அஞ்சாவது வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து நம்ம ஒரு கண்மூடித்தனமாக காப்பி பண்ணுறோம் வெஸ்டர்ன் பீப்புள். ஸோ இதை வந்து நம்ம இந்தியர்கள் வந்து ஒரு காலத்தில் எல்லாமே ஃபார்மர்ஸாக இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ மறந்து போயிட்டாங்க. எல்லாமே கார் வச்சுட்டு பைக் வச்சுட்டு நடக்கிறது கிடையாது யாரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து நம்மளுக்கு வந்து ஹை இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இன் தி வேர்ல்டு வருது. ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து சின்ன வயசுலேருந்தே நாம் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வழிமுறைகளை பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்கூல் ஏஜ்லேருந்தே நாம் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நாம் வி ஹாவ் டு டேக் கேர். இப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன், ஸ்க்ரீன் டைம்ன்றது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாம் வந்து மொபைல் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இருக்கிறத கம்மி பண்ணணும். ஃபார் எஸ்பெஷலி இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கெல்லாம். அவங்க வந்து நடுவில் வந்து பிரேக் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணுற மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மி பண்ணுறது நல்லது. அது வந்து நடுவில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அது நடுவில் நம்ம வந்து வி ஹாவ் டு ஃபாலோ பண்ணலாம். எக்ஸசைசஸ் வந்து நம்ம வந்து போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையிலே வந்து வாக்கிங் பண்ணுறது சிம்பிளாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யோகாசனம் பண்ணுறது. இந்தியா வந்து யோகாவில் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு நாம் தான் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ நாம் அதையே நாம் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வி ஹாவ் டு செட் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதை வந்து ஃபாலோ பண்ணணும். வந்து இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ மினிட்ஸ் இந்த லிப்ஸ், லைஃப் டைம் இந்த ஹிப்ஸ்ன்றேன். ஸோ ஒரு சின்ன குலாப் ஜாமுன் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து 150 கேலரிஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு 30 நிமிஷம் ட்ரெட்மில்லில் ஓடினா கூட அதை கரைக்க முடியாது. ஸோ அது எங்கே போய் சேருதுன்னா உங்கள் வயிற்றில் தான் போய் சேரும். எல்லா இடத்துலையும் பிரியாணி ஷாப்ஸ், ஒரு ரோட் பார்த்தீங்கன்னா வந்து 10 பிரியாணி ஷாப் இருக்கும். விதவிதமாக நம்மளை அட்ராக்ட் பண்ணுவோம், கலராக ஃபோட்டோலாம் போட்டு. அதெல்லாம் நம்ம வந்து மேக் ஷுவர் தட் யூ ஈட் லெஸ். ஏதாவது வந்து ஸ்பைசியாக ஒரு ஃப்ரை ஐட்டம்ஸோ இல்லை வந்து ஆயில் ஐட்டம்ஸோ சாப்பிடுங்க. கம்மியாக சாப்பிட்டுட்டு மற்ற காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் தாராளமாக சாப்பிடுங்க. அப்புறம் வந்து மேக் ஷுவர் யூ டூ ரெகுலர் பாடி ஹெல்த் செக்கப்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேலே செக்அப் பண்ணால் போதும்னு சொல்வேன். இப்போ வந்து ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸில் எல்லா ப்ராப்ளம் வந்துடும். ஸோ எர்லியாகவே செக்அப் பண்ணிவிட்டு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது, உடல் பருமனாக இருக்கமா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தையாக இருக்கிறப்போவே நிறைய பேருக்கு செக் பண்ணிங்கன்னா பிபி அதிகமாக இருக்குது. இப்போல்லாம்
வெயிட் வந்து இப்போ வந்து கண்ட மாதிரி சாப்பிட்றாங்க எல்லாமே வந்து ஃபிஸி ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து வெரி ஸ்பைசி ஃபுட்டு, சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாம் டேக் அவேஸ் இது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாமே வெரி ஒபீஸாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து வெளியில் போய் விளையாடுறது, இந்த விளையாடுறதே இல்லைன்னா எல்லாமே கேம்ஸ் விளையாடுறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது தான் விளையாடுறதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் போய் விளையாடுறது, நடக்கிறது, இதை வந்து பழக்கப்படுத்திக்கணும். ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து அதை வந்து ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது. பிபி வந்து 140/90 கீழே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல் சொல்லுவோம், அது 40க்கு மேலே இருக்கணும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், அது வந்து ஒரு 100 பக்கத்தில் இருக்க ட்ரை பண்ணணும். ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து ஒரு இன்னொரு விதமான கொலஸ்ட்ரால் 150 கீழே இருக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் சுகர் லெவல்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே செக் பண்ணிக்கணும். சுகர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும், சுகரும் பிபியும் ரெண்டுமே சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கண் பார்வை போகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளம் வருது, காலில் வந்து இரத்த குழாயில் அடைப்பு வருது, அப்புறம் கால் கருகி போகிறது, இந்த மாதிரி பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், இதெல்லாம் வரதுக்கு காரணங்கள் வந்து இது ரெண்டுமே. இது வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதை வந்து நாம் கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ பிபி கம்மி பண்ணணும்னா சால்ட்டு கம்மி பண்ணிக்கணும், கரெக்டான எடை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும், ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சுகர் கம்மி பண்ணணும்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸு, அப்புறம் வந்து ஃபேட்டை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற கார்போஹைட்ரேட்ஸ் லைக் அரிசி, பாலிஷ்ட் ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த சிறுதானியங்கள், ஸோ மில்லட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ராகி, அப்புறம் வந்து குதிரைவாளி, இது மாதிரி திங்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க உங்கள் டயட்டில். அதுக்கப்புறம் ரைஸ் கம்மி பண்ணிட்டு நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸில் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அது கம்மி பண்ணுறது இம்பார்ட்டன்ட். லைக் மேங்கோ, அப்புறம் வந்து ரொம்ப பனானாஸ்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு, அன்னாசி பழம் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு மற்ற ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேக் ஹோம் மெசேஜஸ் மாதிரி நம்ம பார்க்க போனோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொன்னாலும் நம்ம ஒரு சம்மரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் யங் ஏஜ் ஆல் ஆஃப் அஸ் ஷுட் ட்ரை டு இன்கார்பரேட் குட் ப்ராக்டிசஸ் இன் லைஃப். ஸோ ட்ரை டு டூ மோர் எக்ஸசைசஸ். எக்ஸசைஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் எவ்ரிடே அட்லீஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு ஒரு சீராக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிடுங்க, அப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. மூணாவது வந்து மேக் ஷூர் யூ லீட் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அண்ட் மேக் ஷூர் யூ டூ ரெகுலர் செக்அப்ஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஹெல்த்தி. ஜஸ்ட் மேக் ஷூர் உங்கள் லைஃப் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இனஃப் டைம் டு ரிலாக்ஸேஷன் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு வந்து ரிலாக்ஸே பண்ணாமல் நீங்கள் காசு சம்பாரித்து ஒன்றும் பயன்பட போகிறது இல்லை. ஸோ மேக் ஷூர் யூ டூ ரெகுலர் பிரேக்ஸ் ஃப்ரம் யுவர் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டேக் சம் டைம் ஆஃப். டெய்லி அது வந்து பழக்கமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து நம்ம முன் உதாரணமாக எல்லாத்துக்கும். ஸோ வந்து இந்த வாட்டி வேர்ல்டு ஹார்ட் டேவோட தீம் என்னென்னா யூஸ் யுவர் ஹார்ட் டு ட்ரீட் அதர் பீப்புள். ஸோ நீங்கள் வந்து முன் உதாரணமாக எல்லாத்துக்கும் உங்களை பார்த்து அவங்க திருந்துற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்கள் இது மாதிரி. அப்புறம் வந்து இப்போ வந்து மாடர்ன் திங்ஸ் நிறைய வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேவின்ற ஒரு முறை இருக்குது. சின்ன வால்வ் சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரி இல்லாமையே நம்ம ஒரு டியூப்லேயே எடுத்துகிட்டு போகலாம். அதில் நான் இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பர்ட்டு. அந்த மாதிரி மாடர்ன் திங்ஸ் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓப்பன் சர்ஜரிஸ் அது மாதிரி ரிஸ்க் இல்லாமல் நாம் பண்ணுற நவீன முறையில் பண்ணுற சர்ஜரிஸை வந்து தேவைப்படுறப்போ நாம் பெரியவங்களுக்கோ தேவையானவங்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ணலாம். ஆஞ்சியோ வழியாக சரி பண்ணுறது, பைபாஸ் எல்லாமே சரி பண்ணுற முறைகள் இருக்குது. இது மாதிரி பல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு நாம் நிறைய நாள் நாம் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நாம் வி கேன் லீட் அவர் லைஃப். தேங்க்யூ வெரி மச்.